அண்மை செய்தி, பிரதமர் மோடி ராகுலுடன் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டு வரும் நிலையில் பிரதமர் மோடி சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா, வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார். இந்த அழைப்பு ஒரு திட்டமிடப்பட்ட அழைப்பு என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது இன்றைய தினம் அம்பேத்கர் குறித்த அந்த சர்ச்சை என்பது இரண்டு அவைகளிலும் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கின்றது. நேற்றைய தினம் அமித்ஷா அவர்கள் பேசும்போது குறிப்பிட்ட ஒரு கருத்து அம்பேத்கரை பெருமைப்படுத்தியதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோஷங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். எனவே பாராளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளுமே தற்போது முடக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக எந்த விவாதங்களும் நடைபெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ், அதே போல திமுக உள்ளிட்ட மற்ற அனைத்து கட்சியினுடைய அந்த எம்பிக்களும் அவர்கள் கூட்டணி கட்சியினர் மொத்தமாக வெளியிலே நின்று அம்பேத்கருடைய உருவப்படத்தை வைத்து தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இதே நிலை நீடித்தால் தொடர்ச்சியாக அவைகளை நடத்த முடியாது. எனவே ஒரு சுமூகமான சூழலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சி, அதாவது இரண்டு எதிர்க்கட்சிகளுடைய அந்த தலைவரையும் அழைத்து, அதாவது ராகுல் அதே போல மல்லிகார்ஜுன கார்கே இருவரையுமே அழைத்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை செய்திருப்பதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளது. இந்த சந்திப்பின் போது அமித்ஷா அவர்களும் உடனிருந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. 4 பேரும் சேர்ந்து இதற்கு ஒரு சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையிலே பேசியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமித்ஷா தெரிவித்த கருத்தை பொறுத்தவரையிலே பாஜக தரப்பில் குறிப்பிடும் போது அவர் அமித்ஷா அவர்களை பொறுத்தவரையிலே அம்பேத்கரை விமர்சிக்கக்கூடிய வகையிலோ அல்லது அவர் புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலோ எந்த கருத்தையும் அவர் குறிப்பிடவில்லை என்ற ரீதியிலே அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையிலே அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், அமித்ஷா தெரிவித்த கருத்தால் அம்பேத்கரை நேசிக்கக்கூடியவர்கள் காயமடைந்திருக்கிறோம். அவர் ஒரு தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிலையிலே அவருடைய பெயரை சொல்வதை விட பகவானுடைய பெயரை சொன்னாலாவது சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து என்று அவர்கள் வாதம் வைத்து வருகிறார்கள். எனவே இந்த வாதங்களை எல்லாம் விடுத்து ஆக்கப்பூர்வமான அந்த விவாதங்களுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று பாஜக தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக இதற்கு ஒரு முன்னோட்டமாக, ஒரு முன்னெடுப்பாக இந்த சந்திப்பு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது எதிர்க்கட்சிகள் எல்லாம் கோபத்தில் தொடர்ந்து அவர்கள் போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் அந்த போராட்டங்களை, அந்த கோஷங்களை முன்னெடுப்பதை கைவிட்டு மீண்டும் அவைக்கு அமைதியான முறையில் திரும்ப வேண்டும். அங்கு பல்வேறு சட்ட முன்வடிவுகளை நிறைவேற்ற வேண்டிய, பல்வேறு விவாதங்கள் நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அதை நோக்கி பயணிக்கலாம் என்ற அடிப்படையில் இந்த சந்திப்பு நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி, அதே போல மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய கார்கே உள்ளிட்டோரும், அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்த டிஸ்கஷன், இந்த கருத்து ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுடன் பிரதமர் மோடி சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.